த நெக்ஸ்ட் டே மார்னிங் என் பையன் எந்திரிச்சோன்னே நீங்கள் என்ன கிளம்பலையாடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கலாம் பார்த்தா எங்கள் அண்ணன் வரும்போது மீன் வாங்கிட்டு வந்துட்டான். நெத்திலி மீன் அண்ட் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துட்டான். சங்கரா மீன் ஒன் ஆஃப் த ஃபேவரட், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த நெத்திலி மீன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, அதை நான் வச்சதுமே கிடையாது. ஸோ அது எப்படி வைக்கலாங்கிறது எங்கள் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் நான் வச்சுட்டேன். சங்கரா மீன் அஸ் யூஷுவல் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். மீன் குழம்பு அப்படின்னால எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு மட்டும்தான் பிடிக்கும். அதை தாண்டி நான் வைக்கிறது பிடிக்கும். பெருசெல்லாம் பண்ண மாட்டாங்க. அஸ் யூஷுவல் நார்மலாக வீட்டு மிளகா போட்டு தான் வைப்பாங்க. நல்லா இது இருந்துச்சு. நான் மாங்காய் போட்டு வச்சுருந்தேன். ஸோ மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவல் எல்லாமே முடிச்சுட்டு நான் போய் லஞ்ச் முடிச்சிட்டேன். நெத்திலி மீன் மட்டும் என் ஹஸ்பண்ட் வறுத்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இப்படி தான் போச்சு. ஈவினிங் மேலே எங்கள் அக்கா வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா. ஸோ எங்கள் அக்கா மாமா அண்ணா எல்லோரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்து குட்டீஸ் கூட கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நைட் எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா, இல்லை அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு 1000 பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கேயும் போகலை. கொஞ்சம் நேரம் வீட்டிலே உட்காந்து பேசிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நைட்டு தோசையோட டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.